திருக்குறள் 1 சிறுகதை. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சிறுகதை. ஆதியும் இறுதியும். கிராமத்தில் வேதன் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு நூல்களைப் படிக்க விருப்பம் இருந்தாலும் கல்வியில் கவனம் இல்லை. நான் எதற்கு கடினமாக படிக்க வேண்டும்? வாழ்க்கையில் கடவுள் எதையுமே கண்காணிக்க மாட்டார் என்றே எண்ணினான். ஒருநாள் வேதன் ஒரு முதிய முனிவரிடம் சந்தேகம் கேட்டான். கடவுள் உண்மையாகவே இருக்கிறாரா? அவரே எதற்கும் முதல் காரணமா? முனிவர் மிருதுவாக புன்னகைத்து அருகிலிருந்து ஓர் அட்டை இலை எடுத்தார். அதில் ஓர் சிறு விதை வைத்து வேதனை நோக்கி சொன்னார், இந்த சிறிய விதையைப் பாரு. இது ஒரு பெரிய மரமாக வளருமா? வேதன் சிரித்துக் கொண்டே, நிச்சயமாக. நல்ல மண், நீர், காற்று இருந்தால் அது ஒரு பெரிய மரமாக வளரும் என்றான். முனிவர் மேலும் கேட்டார், மரத்தின் எல்லா பாகங்களும், இதழ்களும், பழங்களும் இந்த ஒரு விதையிலிருந்துதான் தோன்றுகின்றன அல்லவா? வேதன் தலை ஆட்டினான். அதற்கு முனிவர், அதே போல உலகில் உள்ள அனைத்திற்கும் ஒரு ஆதி இருக்க வேண்டும். அந்த ஆதிதான் இறைவன். எல்லாவற்றிற்கும் அவர் முதல் காரணம். அவர் இல்லையேல் வாழ்க்கை ஆரம்பமே ஆகாது என்றார். வேதன் மனதில் அந்த வார்த்தைகள் ஆழமாக பதிந்தன. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குறளின் உண்மையை உணர்ந்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தொடங்கினான். கதை நியாயம். எல்லாவற்றிற்கும் ஒரு ஆதி இருக்கும். உலகம் இயங்குவது ஒரு காரணத்தால் மட்டுமே. அந்தக் காரணமே இறைவன்.